உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு என்ன பதிவு அப்படி பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் தான் இந்த பதிவு. பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் கனரக வாகனத்தில் சிக்கி உயிரிழப்பு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தொடர்கதையாக சமீப காலமாக நேற்று கூட புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது கனரக வாகனத்தில் சிக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. இந்த பள்ளி மாணவி 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பள்ளி தொடங்குகிற நேரமும் முடிகின்ற நேரமும் இந்த நேரங்களில் கனரக வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. தயவு செய்து பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் உயிரிழப்பு என்பது தொடர்கதையாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா இதில் தலையிட்டு உடனே தீர்வு காண வேண்டும். கனரக வாகனத்தை பள்ளி நேரங்கள் முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரங்களில் வாகனத்தை இயக்க தடை விதிக்க வேண்டும். பள்ளி மாணவர்கள் சென்ற பிறகு வாகனத்தை இயக்க வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்க வேண்டும். போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தயவு செய்து இது மெத்தன போக்கில் விடாமல் உடனே இதற்கான தீர்வை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சமூக ஆர்வலனாக. ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும், பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு உயிரும் பிரிந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற விபத்துகளால் அவர்களின் எதிர்காலமே அழிந்து போகிறது. அந்த குடும்பத்தின் நிலை, நேற்று நடந்த விபத்தில் அந்த தாய் கண்ணீர் மெல்க கதறி அழுகிறார்கள். அதுபோன்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் தன் பிள்ளைகளை இழந்து வாடும் பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தயவு செய்து மக்கள் மீது அக்கறையோடு செயல்பட வேண்டும். போக்குவரத்து காவல்துறையும் புதுச்சேரி முதலமைச்சர் ஐயா அவர்களும் இதில் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.